அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைவு பெற்றுள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு சட்டக் கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் சட்டக் கல்லூரிகளில் 2025 ஆண்டுக்கான லா அட்மிஷன் நடைபெற உள்ளது. அதற்காக இணைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைவு பெற்றுள்ள சட்ட கல்லூரிகளில் 2025-2026 ஆண்டுக்கான லா அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tndalu.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் லா அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. லா அட்மிஷன் 2025-26 அட்மிஷன் ஃபார் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் லா டிகிரி கோர்சஸ் ஆன்லைன் மோட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு PDF ஃபார்மேட்ல நோட்டிபிகேஷன் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல இந்த அட்மிஷன் பற்றிய முழு தகவல்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி admission notification 2025-26 application are invited from eligible candidates through online mode for admission to the 5 years integrated law degree courses for the academic year 2025-26. Courses offered in the School of Excellence in Law, the Tamil Nadu Dr. Ambedkar Law University, Perungudi campus, Dr. MGR Salai, near MRTS, Tharamani Railway Station, Chennai. Course விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. Qualifying examination, eligible minimum marks கொடுக்கப்பட்டுள்ளது. 5 years integrated honors law degree courses என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா BA LLB honor degree course, BBA LLB honors degree course, BCom LLB honor degree course, BCA LLB honors degree course. இந்த மாதிரி 4 விதமான 5 year integrated honor law degree courses தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வழங்கப்படுகிறது. இதற்கான குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி, CBSE, ISC, 3 year டிப்ளமோ, 3 year பாலிடெக்னிக் கம்ப்ளீட் செய்திருக்கக்கூடியவர்கள் இந்த கோர்ஸ்களுக்காக விண்ணப்பிக்கலாம். Candidates aspiring to apply for BCom LLB honors must have studied commerce or equivalent subject related to commerce along, and candidate aspiring to apply for BCA LLB honors must have studied computer science or equivalent subject related to computer science along a subject in the higher secondary examination அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது BCA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ்க்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் 12ஆம் வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் படித்திருக்க வேண்டும். BCom LLB ஹானர் டிகிரி கோர்சஸ்க்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் ஹையர் செகண்டரி காமர்ஸ் அல்லது ஈக்குவலன்ட் சப்ஜெக்டில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான மினிமம் எலிஜிபிள் மார்க் கொடுத்திருக்காங்க. SC/ST கேண்டிடேட் 60% மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதர் கேண்டிடேட் 70% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து முக்கியமா ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. BA LLB ஹானர்ஸ் and BBA LLB ஹானர்ஸ் can use the same application form. Candidates shall apply through online only, for which applicant have to pay application processing fee through online payment gateway only. Online application form and prospectus are available in the university website. அடுத்ததாக course offered in the affiliated law colleges in Tamil Nadu government and private. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியுடன் இணைவு பெற்ற அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 5 year BA LLB டிகிரி கோர்சஸ்க்காக விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி, CBSE, ISC, 3 year டிப்ளமோ, 3 year பாலிடெக்னிக் கம்ப்ளீட் செய்திருக்க வேண்டும். இதற்கான மினிமம் எலிஜிபிள் மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட் 40% மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும். அதர் கேண்டிடேட் 45% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். மோட் ஆஃப் செலக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஃபார் அட்மிஷன் will be conducted only through online. Candidate will be selected purely on merit based on their performance in the qualifying examination and as per the rule of reservation prescribed by the government of Tamil Nadu. முக்கியமா தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக BA LLB ஹானர் டிகிரி கோர்ஸ், BBA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், BCom LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், BCA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் இந்த கோர்ஸ்களுக்கான விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 12/5/2025. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/5/2025. BA LLB டிகிரி கோர்சஸும் சேம் தான். 12/5/2025 முதல் 31/5/2025 வரை விண்ணப்பங்களை இணையவழி சமர்ப்பிக்க
சமர்ப்பிக்க வேண்டும். அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. SC ST மாணவர்களுக்கு ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸுக்கான விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய், அதர் கேண்டிடேட்டுக்கு 1000 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். BA LLB டிகிரி கோர்சஸ் பிரைவேட் காலேஜஸுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு SC ST கேண்டிடேட் 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணம், அதர் கேண்டிடேட் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். அப்ளிகேஷன் ஃபீஸ் த்ரூ ஆன்லைன் வழியாக மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். வேறு எந்த வழியிலும் விண்ணப்ப கட்டணம் செலுத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுபோல இந்த விண்ணப்ப கட்டணம் ஒரு முறை செலுத்தினால் திருப்பி ரீஃபண்ட் செய்யப்பட மாட்டாது. இவ்வாறு தெளிவாக இந்த நோட்டிபிகேஷன்ல டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆகவே லா அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் தெளிவாக இந்த நோட்டிபிகேஷனை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்காக ஃபர்ஸ்ட்ல ஒரு டேப் கொடுத்திருக்காங்க, லா அட்மிஷன் 2025-26 அந்த மாதிரி. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல ப்ளீஸ் கோ த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது விண்ணப்ப படிவத்தை நிரப்புவதற்கு முன் வழிமுறைகளை கவனமாக படிக்கவும். விண்ணப்ப படிவத்தை நிரப்புவதற்கான வழிமுறைகள் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆங்கிலமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு வாட்டி தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் அப்படி கொடுத்திருக்காங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓபன் ஆகும். இணைய விண்ணப்பத்தை நிரப்புவதற்கான வழிமுறைகள், விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு முன் முழுமையாக படிக்கவும், விண்ணப்ப குறிப்பு, தகுதி மற்றும் வழிமுறைகளை விண்ணப்பத்தை நிரப்ப தொடங்குவதற்கு முன் கவனமாக படிக்கவும், இவற்றை புரிந்து கொள்வது எளிதான விண்ணப்ப செயல்முறைக்கு உத்தரவாதம் செய்கிறது. தேவையான ஆவணங்களை தயாரிப்பது, குறிப்பிட்ட வடிவம் மற்றும் அளவில் ஸ்கேன் செய்து தயாராக வைத்திருக்கவும். தேவையான ஆவணங்களை குறிப்பிட்ட வடிவம் மற்றும் அளவில் ஸ்கேன் செய்து தயாராக வைத்திருக்கவும். இந்த ஆவணங்கள் பொதுவாக பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன. பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கையெழுத்து, ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஃபார்மேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா JPG, JPEG. இந்த ஃபார்மேட்ல 10 KB முதல் 50 KB குள்ளாடி உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் கையெழுத்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக கல்வி சான்றிதழ்கள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சிறப்பு பிரிவு சான்றிதழ், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான சான்றிதழ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். இந்த சான்றிதழ்கள் JPG அல்லது JPEG ஃபார்மேட்ல 100 KB முதல் 250 KB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் படிப்பை தேர்ந்தெடுக்கவும். படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது விண்ணப்ப படிவம் அந்த படிப்புக்கான பதிவு பக்கத்துக்கு உங்களை மறுதிசைப்படுத்தும். இதுல இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல பதிவு செய்தல், அதன் பிறகு லாகின் செய்தல், அப்புறம் ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்ததாக அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், மேக் பேமெண்ட், டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபைனலா சப்மிட் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி 6 ஸ்டெப்ல இந்த விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல கீழே வந்தீங்கன்னா சீர்மிகு சட்டப்பள்ளி, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அப்ளியேட்டட் லா காலேஜஸ், இணைவு பெற்ற சட்ட கல்லூரிகள் 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த காலேஜ்ல விண்ணப்பிப்பதற்கு விருப்பமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சீர்மிகு சட்டப்பள்ளி அப்படின்னா அரசு கல்லூரிகள், இணைவு பெற்ற சட்ட கல்லூரிகள்னா தனியார் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரிகள். இல்ல இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நோட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சீர்மிகு சட்டப்பள்ளியில் ஒன்றுக்கு மேற்பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் தனித்தனி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஏனெனில் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனியாக பட்டியலை வெளியிடும். இருப்பினும் BA LLB ஹானர்ஸ் மற்றும் BBA LLB ஹானர்ஸ்க்கு விண்ணப்பிக்க ஒரு விண்ணப்பம் போதுமானது. அஃபிலியேட்டட் காலேஜ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இணைவு பெற்ற அரசு மற்றும் தனியார் சட்ட கல்லூரிகளில் சேர ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்காக கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கோர்ஸ் விவரங்கள் கொடுத்திருப்பாங்க. 5 இயர்ஸ் BA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ், BBA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், 5 இயர் BCA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், 5 இயர் BCom LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ். இது எல்லாமே சீர்மிகு சட்ட கல்லூரிகளில் விண்ணப்பிப்பதற்காக. அடுத்ததாக அப்ளியேட்டட் லா காலேஜ்ல நீங்க விண்ணப்பிப்பதற்காக கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 5 இயர் BA LLB டிகிரி கோர்சஸ், லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டுல எந்தெந்த அரசு மற்றும் தனியார் சட்ட கல்லூரிகள் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விண்ணப்பிக்கலாம். இதற்காக உங்க கோர்ஸை செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 5 இயர் BA LLB டிகிரி கோர்சஸ், BBA LLB டிகிரி கோர்சஸ். நீங்க எந்த கோர்ஸுக்காக செலக்ட் பண்றீங்களோ அந்த கோர்ஸோட விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக விண்ணப்பதாரர் பெயர் தெளிவாக 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அப்புறம் மொபைல் நம்பரை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அப்புறம் மின்னஞ்சல் முகவரியை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே
அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது பதிவு எண் மற்றும் உங்களது டேட் ஆஃப் பர்த் தான் என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணணும். இங்க ஒரு நோட் கொடுத்திருக்காங்க, registered successfully, login credential has been sent to your email and mobile, check and login to proceed further அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க மெயில் அல்லது SMS செக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த் இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி உங்க விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட்ல கோர்ஸ் இருக்கு, நீங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய கோர்ஸ் இங்க இருக்கு. அப்புறம் நேம், மின்னஞ்சல் முகவரி, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துருச்சு. அதன் பிறகு பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தாய் அல்லது தந்தை, பாதுகாவலர் பெயர், மதம், ஜாதி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் இலங்கை அகதி அல்லது காஷ்மீர் புலம்பெயர்ந்தவரா, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் டிக் பண்ணீங்கன்னா அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டும். குடியுரிமை, தகுதி தேர்வு, டிஎன் ஹையர் செகண்டரி, ஜெனரல், டிஎன் ஹையர் செகண்டரி வெக்கேஷனல், சிபிஎஸ்இ, ஐஎஸ்சி, 3 இயர் டிப்ளமோ, பாலிடெக்னிக் கொடுத்திருக்காங்க. உங்க கல்வி தகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா, எஸ் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தகுதி தேர்வின் பதிவெண், அதாவது 12ஆம் வகுப்பு அல்லது சிபிஎஸ்இ உங்களுக்கு தகுதி தேர்வின் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணி தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு என்டர் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்எல்சி தகுதி முறை ரெகுலர், பிரைவேட் கேட்டிருக்காங்க, ரெகுலர் டிக் பண்ணிக்கோங்க. உங்க கல்வி தகுதி அதே மாதிரி ஹையர் செகண்டரி கல்வி தகுதியை தகுதி முறையை செலக்ட் பண்ணிக்கோங்க. பயிற்று மொழி தமிழ், இங்கிலீஷ் கொடுத்திருக்காங்க. உங்க பயிற்று மொழியை செலக்ட் பண்ணி தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. நகரம், மாவட்டம், மாநிலம், அஞ்சல் குறியீட்டு எண், தொலைபேசி எண் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் HSC ஆர் ஈக்குவலன்ட் கோர்ஸ் மார்க் டீடைல் கேட்கிறாங்க. மொத்த மதிப்பெண்கள், சதவிகிதம், மொழி பாடம் உட்பட உங்களது மொத்த மார்க்ஸ் டீடைலை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜ் டீடைல்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிறப்பு இடஒதுக்கீடு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர், ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் கேட்கறாங்க. சிறப்பு இடஒதுக்கீட்டுக்காக ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அதற்கான சான்றிதழ் எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டும். தாய்மொழி, பாதுகாவலரின் தொழில், பெற்றோர், பாதுகாவலர் வருமானம் போன்ற விவரங்களை எல்லாமே பூர்த்தி பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணணும். உங்க தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு பேமெண்ட், உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். நம்ம ஏற்கனவே அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி உங்க கேட்டகரிக்கு ஏற்றவாறு உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திக்கோங்க. அதன் பிறகு உங்க அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். உங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக யூஸ் ஆகும். ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஆகவே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 2025-2026 கல்வியாண்டுக்கான லா அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.